This video is sponsored by SBO Digital Marketing. It's a mobile-based part-time job. It's a best work from home opportunity. If you're willing to join and further details, kindly contact the given WhatsApp number. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அடோனாஸ் 12th மேத்மா. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் 2024 இருக்க கொஷின் 26 தான் பார்க்க போகிறோம். கொஷின் என்னென்னா, ஃபைண்ட் த ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் வித் சென்டர் -3,4 அண்ட் ரேடியஸ் 3 யூனிட்ஸ். அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குது, சர்க்கிளுக்கு சென்டர் வந்து -3,4, அதோட ரேடியஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 யூனிட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் போட்டுக்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா என்னது? x minus h whole square plus y minus k whole square equal to r square. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம தரவாக இருக்கணும். ஸோ இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், கொடுத்துருக்குற வேல்யூஸை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த -3 என்னென்னு பார்த்தீங்கன்னா h, இந்த 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா k. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். r வந்து என்னதுன்னா இந்த ரேடியஸ் கொடுத்துருக்காங்க 3 யூனிட். ஸோ எக்ஸ் மைனஸ் ஹெச் வந்து என்னது -3, இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸு கே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா -4 ஹோல் ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். ஸோ எக்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு 3 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய்யு மைனஸு ப்ளஸ்ஸு 4 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y + 6 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அந்த ஃபார்முலா என்னது? a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணலாம். இங்கே a இருக்க இடத்துல x இருக்குது, b இருக்க இடத்துல 3 இருக்குது. இங்கே a இருக்க இடத்துல y இருக்குது, b இருக்க இடத்துல 4 இருக்குது. ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா? x ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2, a வந்து x, b வந்து 3 ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 2, a வந்து ஒய், b வந்து 4 which is equal to 9. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், இதை மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6, இந்த எக்ஸு ப்ளஸ்ஸு 4 2s are 8, இந்த ஒய் போட்டணும் ப்ளஸ்ஸு 3 ஸ்கொயர் வந்து 9, 4 ஸ்கொயர் வந்து 16 ஈக்குவல் டு 9 வரும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8y ப்ளஸ் 9 ப்ளஸ் 16 ஈக்குவல் டு இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் 9 ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா -9 ஆகும். ஸோ -9 ஈக்குவல் டு 0. இங்கே பார்த்தீங்கன்னா +9 இருக்குது, -9 இருக்குது. ஸோ இது ரெண்டு நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதலாம். எக்ஸ் ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஆஸ் இட் இஸ் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8y, இந்த +9 -9 கேன்சல் ஆகிடுச்சு, plus 16 as it is equal to 0. So equation, the general equation of a circle with center -3,4 and radius 3 units க்கு equation என்னன்னு பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 6x ப்ளஸ் 8y ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ஓகேவா? ஸோ இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது இந்த ஈக்குவேஷன் தான். ஈக்குவேஷன் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் எக்ஸ் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே சில்ட்ரன், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.